இன்றைக்கி நாம் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு பேப்பரை எரிய வைக்க போகிறோம். இதை நம்ம மேக்னிஃபைங் லென்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதாவது மேக்னிஃபைங் கிளாஸ். ஸோ புக்கெல்லாம் ரீட் பண்ணும்போது அது பெரிய எழுத்தாக காட்டுறது. ஸோ அந்த கிளாஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மேக்னிஃபைங் கிளாஸை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்த வீடியோன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணி பேப்பர் எரிய வைக்கிறதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸை நீங்கள் எப்படி பிடிக்கணுன்னா, அந்த கிளாஸை பிடிக்கும் போது அந்த லைட் ரேஸ்லாம் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரே பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும் லைட் ரேஸ்லாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம மேக்னிஃபைங் கிளாஸ் அது மேலே வச்சுட்டு லைட் ரேஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நானும் ரொம்ப நேரமாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அந்த பேப்பர் எரியவே மாட்டுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ ஒயிட் கலர் ரிஃப்ளெக்ட் ஷீட், பிளாக் கலர் அப்சார்ப் ஷீட்னால நான் அந்த பேப்பர் மேலே ஒரு பிளாக் மார்க்கரை வச்சு பிளாக் கலர் அடிச்சு விட்டுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் ரிசல்ட். பார்த்தீங்களா, உடனே மேக்னிஃபைங் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணோன்னே உடனே எரிஞ்சிச்சு. ஸோ நம்ம வெறும் சன்லைட்டும் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு நம்ம ஒரு பேப்பர் எரிய வச்சுட்டோம். ஸோ உங்களுக்கு நான் திரும்பியும் எரிய வச்சு காட்டுறேன். இந்த பேப்பர் எரிய வைக்கிறதுக்கு டெக்னிக் தான் இம்பார்ட்டன்ட். அந்த மேக்னிஃபைங் கிளாஸை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு எரிய ஆரம்பிக்கும். ஸோ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஒரு மேட்ஸ்டிக் மேலே வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம மேக்னிஃபைங் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணும் போது அந்த இடத்துல நம்ம மேட்ஸ்டிக் வைக்கும் போது அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த மேட்ஸ்டிக் எரிய ஆரம்பிக்குது. ஸோ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னொரு வாட்டி செஞ்சு பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த மேட்ச்ஸ்டிக்கோட ஹெட்டும் பிளாக் கலர் தான் இருக்குது. கிட்டத்தட்ட டார்க்காக இருக்குது. அதனால அந்த மேட்ச்ஸ்டிக்கோட ஹெட்டு டக்குன்னு எரிய ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ். சன்லேருந்து வர லைட் ரேஸ் எல்லாம் இந்த மேக்னிஃபைங் கிளாஸ், அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் மூலமாக அந்த லைட் ரேஸ்லாம் பெண்ட் ஆகி ஒரு பாயிண்டில் எல்லாமே இன்டர்செக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட்டில் நம்ம பேப்பர் வைக்கும் போது நம்ம பேப்பர் எரிய ஆரம்பிச்சு. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த சன் ரேஸ் எல்லாம் நம்மளோட மேக்னிஃபைங் கிளாஸ், அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக பாஸ் ஆகி ரிஃப்ராக்ட் ஆகி, அதாவது பெண்ட் ஆகி ஒரே பாயிண்டில் மீட் ஆகுது. அந்த பாயிண்ட்டை நம்ம மேட்ச்ஸ்டிக்கோ பேப்பரோ எதை வச்சாலும் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேக்னிஃபைங் லென்ஸை வச்சு ஒரு பேப்பர் எரிய வைக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. பாய்.